வணக்கம் ட்ரேடர் கோபால். பங்குச்சந்தையில எளிய முறையில வெற்றி பெற பதிவு பண்ற 3வது வீடியோங்க. ஏற்கனவே கேண்டில் அண்ட் ட்ரெண்ட் 2 டாபிக் போட்டிருக்கேங்க. அந்த வீடியோஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ட்ரெண்ட் லைன பத்தி பார்க்க போறோங்க. சரிங்களா? நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம வந்து சார்ட்ட அனலைஸ் பண்ணி என்ட்ரி, எக்ஸிட் எப்படி பண்ணணுங்கிற மாரி எளிய முறையில தாங்க ஃபுல்லா வீடியோஸ் போட போறோம். அதுக்கு பேசிக்கான ஒரு திங்ஸ மட்டும் தான் இப்ப நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோங்க. சின்ன சின்ன விஷயங்கள தான் போட்டுட்டு இருக்கோம். அத கன்டினியூயா நீங்க பார்த்துட்டு வந்தா கண்டிப்பா நீங்களும் சார்ட்ட ரீட் பண்ணி ஈஸியா மார்க்கெட்ல பங்குச்சந்தையில எளிய முறையில பயணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ட்ரெண்ட் லைனுங்க. ட்ரெண்ட பத்தி தெரிஞ்சா மட்டும் தாங்க ட்ரெண்ட் லைன வந்து வரைய முடியும். சரிங்களா? அப்ப ட்ரெண்ட்ங்கிறத கண்டிப்பா அந்த வீடியோல பேசிக்கா சொல்லியிருக்கேங்க. அத பாருங்க. அத பார்த்தா அந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணுங்கிற மார்க்கெட்ல புரியும். சரிங்களா? அப்போ ட்ரெண்ட் லைன்ங்கிறது எதுக்காக மார்க்கெட்ல இருக்குன்னு நம்ம பார்ப்போங்க. ஸோ இவங்களும் அவங்க கூட சேர்ந்தவங்க தான், ட்ரெண்ட் கூட சேர்ந்தவங்க தான். அப்ப ட்ரெண்ட் லைன்ங்கிறது எவ்வளோ மார்க்கெட்ல முக்கியமான ஒண்ணுனாக்கி, மார்க்கெட்டுடைய திசைய, மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் நமக்கு வந்து கண்டறியதுக்கு முக்கியமான ஒரு பகுதியா இருக்காங்க ட்ரெண்ட் லைன். சரிங்களா? மார்க்கெட்டுடைய டைரக்ஷன கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? அதுல வந்து மார்க்கெட்ல டைரக்ஷனா வந்து எக்ஸ்ட்ரீம் ஹைஸ் ஒரு ஹையையும், ஒரு லோவையும் நம்ம ட்ரெண்ட் லைன் வச்சு கூட நம்ம வந்து ஈஸியா மார்க்கெட்ல கண்டுபிடிச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ நமக்கு ட்ரெண்ட் லைன வந்து எதுக்காக இருக்குங்கிறத நான் சொல்லிட்டேங்க. அப்புறம் அந்த ட்ரெண்ட் லைன வந்து எத்தன வகை இருக்குன்னு பார்த்துட்டா, ந நமக்கு வந்து அப் ட்ரெண்ட்ன்னு ஒண்ணு இருக்குது. அப்புறமா வந்து ட்ரெண்ட் லைன்னு ஒண்ணு இருக்குதுங்க. அ டவுன் ட்ரெண்ட் லைன் இருக்குங்க. சரிங்களா? இந்த 2 ட்ரெண்ட் லைன் தான் நமக்கு வந்து மார்க்கெட்ல இருக்குங்க. அந்த 2 வகையான ட்ரெண்ட் லைன் தான் இருக்குது. சைட்வேஸ்ல வந்து ட்ரெண்ட் லைன் வந்து வரையக்கூடாது. சரிங்களாங்க? அது எதுக்காக நான் சொல்றேங்கிறது வந்து நீங்க வந்து இந்த வீடியோல பார்க்க உங்களுக்கு புரியும். எதுக்காக ட்ரெண்ட் லைனும் சைட்வேஸ்ல வரையக்கூடாதுங்கிறத நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரெண்ட் எதுக்காக பார்க்குறோங்கிறத சொல்லிட்டோம். ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லிட்டோங்க. அப் ட்ரெண்ட்ல ட்ரெண்ட் லைன் வரையலாம். டவுன் ட்ரெண்ட்ல ட்ரெண்ட் லைன் வரையலாம். 2 விஷயம் இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த ட்ரெண்ட் லைன்ல நமக்கு வந்து அப் சைட்ல வரையறதுக்கு என்ன தேவைங்க? ஒரு ஒரு ட்ரெண்ட நம்ம எப்படி வரையலாம்? அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட்டு தேவை நம்ம கேண்டில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, ஒரு கேண்டில்ல என்னலாம் இருக்குங்கிறது நமக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியுங்க. ஒரு ஓப்பன் பிரைஸ் இருப்பாங்க, ஒரு குளோஸ் பிரைஸ் இருப்பாங்க, ஒரு ஹை இருப்பாங்க, ஒரு லோ இருப்பாங்க இல்லையா? இது வந்து நமக்கு கிரீன் கேண்டில்ல எப்படி இருப்பாங்க? ரெட் கேண்டில்ல நமக்கு எப்படி இருப்பாங்க? எல்லாமே நமக்கு கேண்டில பேஸ் பண்ணி தாங்க எல்லா எஜுகேஷனுமே இருக்கும். சரிங்களா? அப்பதான் அந்த லாங்குவேஜ நம்ம கத்துக்க முடியும். இப்ப இங்க லோ இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல குளோஸ் இருப்பாங்க. இங்க ஓப்பன் இருப்பாங்க. இங்க ஹை இருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த மாரி தான் இது வந்து ரெட் கேண்டில் இப்படி தான் இருக்கும். நமக்கு கிரீன் கேண்டில் இந்த மாரி தாங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரையறதுக்கு நமக்கு தேவையா ஃபர்ஸ்ட்டு பேசிக் தேவை ஒரு அப் ட்ரெண்ட்ல வரையறதுக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். இப்ப நான் போட்டிருக்கிறது அப் ட்ரெண்டுக்கு. அப் ட்ரெண்டுக்கு நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரையணுங்க. சரிங்களா? அந்த ட்ரெண்ட் லைன் வரையறதுக்கு நமக்கு தேவை என்னன்னாக்கி, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போறதுக்கு நமக்கு வந்து அந்த ட்ரெண்ட் நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? அதே மாரி நமக்கு என்ன தேவைனாக்கி, நமக்கு வந்து ஒரு ஹையர் லோ தேவைங்க. ஒரு ஹையர் லோ, அடுத்து ஒரு ஹையர் லோ. 2 புள்ளி இணைச்சா மட்டும் தான் நமக்கு மார்க்கெட்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய முடியும். சரிங்களாங்க? இந்த மாரி 2 புள்ளி இருந்தா மட்டும் தான் ட்ரெண்ட் லைன் வரைய முடியும். அப்ப இந்த மாரி 2 ஹையர் லோவ நம்ம வந்து இணைச்சு போட்டாக்கி, அந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு வந்து வரைஞ்சுக்கலாம். சரிங்களா? இதே மாரி டவுன் ட்ரெண்ட் லைன்ல நமக்கு வந்து லோயர் ஹை சரிங்களா? லோயர் ஹை இந்த மாரி 2 பாயிண்ட்ட நம்ம வரைஞ்சாக்கி, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் இப்படி போட்டுக்கலாங்க. சரிங்களா? இந்த மாரி தான் நம்ம வந்து ட்ரெண்ட் லைன வரைஞ்சு, மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல இருக்காங்க, என்ன ட்ரெண்ட்ல இருக்காங்கன்னு கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதுவும் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாரி தாங்க ட்ரெண்ட் லைனுமே. ஸோ எல்லாமே அவங்க கூட சேர்ந்தவங்க தான். பட் அவங்கள எல்லாம் சேர்த்து கம்பைன் பண்ணி கூட நம்ம ஒரு வீடியோ போடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பை போடுறோம். சரிங்களா? அப்பதான் நமக்கு வந்து எல்லாருக்கும் புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப ட்ரெண்ட் லைன்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட்ல இருக்காங்க. 2லயுமே நம்ம ட்ரெண்ட் லைன் வரையலாம். ஒரு ட்ரெண்ட் லைன் வரையறதுக்கு என்ன தேவைங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஹையர் லோ, ஹையர் லோவும், லோயர் ஹையும் தேவைங்க. அப் ட்ரெண்டுக்கும், டவுன் ட்ரெண்டுக்கும். சரிங்களா? அப்போ குறைஞ்சது ஒரு ட்ரெண்ட் வரையறதுக்கு நமக்கு வந்து 2 பாயிண்ட்ங்கிறத சொல்லிட்டேங்க. அப்புறம் ஒரு ட்ரெண்ட் லைனுடைய முக்கியத்துவம். அவங்க ஒரு ட்ரெண்ட் லைன் எது அவங்களுடைய முக்கியத்துவம் என்னன்னா, மார்க்கெட்டின் திசைய வந்து நமக்கு வந்து நீட்டா சொல்லிக் குடுப்பாங்க 1. அப்புறமா நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம படிச்சாக்கி, நமக்கு ஒரு நல்ல ஒரு பையும், செல் என்ட்ரியோ, பை என்ட்ரியோ நமக்கு வந்து ஒரு வாய்ப்ப வந்து கண்டறியறதுக்கு சூப்பரா குடுப்பாங்க. சரிங்களா? அப்புறமா ட்ரெண்ட் லைன நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா, நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட், ஒரு ரிவர்சல வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்புறம் ஸ்டாப் லாஸ் பாயிண்ட், நம்ம டார்கெட் பாயிண்ட் இந்த மாரி எல்லா விஷயத்தையும் நம்ம ட்ரெண்ட் லைன வச்சு கூட நம்ம வந்து ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சுட்டே வரலாம். நான் இப்ப எல்லாமே இதுல உங்களுக்கு சொல்றேன். திரும்ப கண்டிப்பா உங்களுக்கு நான் என்ன பண்றேன்னாக்கி, சார்ட்ல அது எப்படி எப்படி பண்ணணுங்கிறதையும் கண்டிப்பா இந்த வீடியோல சொல்லுவேன். சரிங்களா? ஆ ஓகேங்க. அப்ப இப்ப இந்த 2 விஷயம் சொல்லிட்டேங்க. அடுத்தால நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரையறதுக்கு, நான் வந்து 2 டாபிக் உங்களுக்கு தேவைங்கிறத சொல்லிட்டேங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டு நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம வரையணுமா வேண்டாமாங்கிறதுக்கு மார்க்கெட்ல ட்ரெண்ட் இருந்தா மட்டும் தாங்க ட்ரெண்ட் லைன் வரையணும். ட்ரெண்ட் இல்லன்னா மார்க்கெட்ல ட்ரெண்ட் லைன் வரையக்கூடாது. சரிங்களா?
ஓகேங்களா? ட்ரெண்ட்னா உங்களுக்கு புரியும். மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கணும், இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கணும். இந்த 2 ட்ரெண்ட்ல இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வரையவே செய்யணும். இல்லனா வரையக்கூடாது. ஓகேங்களா? அப்ப நம்ம ட்ரெண்ட் லைன் வரையறதுக்கு அப் ட்ரெண்டுக்கு நமக்கு தேவை இப்போ நான் இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஹையர் லோ, அடுத்து மார்க்கெட் இப்படி ஒரு ஹையர் லோ, இப்படி போயிட்டு இப்படி இப்படி போயிட்டு இருக்கானுங்களா? அப்ப நீங்க இத வந்து வரையறப்போ, இதுக்கு கீழ அந்த நீங்க போடுற இதுக்கு இந்த லைனுக்கு கீழ பிரேஸ் வந்து வரக்கூடாதுங்க. குளோஸ் குடுக்கக்கூடாது. அப்படி போயிட்டு இருந்தா அந்த ட்ரெண்ட் வந்து நம்ம அப் ட்ரெண்ட்ன்னு எடுத்துக்கலாம். அதே மாரி தான் நீங்க லோயர் ஹைய வரையறப்போ, அந்த லோயர் ஹைக்கு கீழ மார்க்கெட் வந்துட்டே இருக்கிறப்ப, இதுக்கு மேல வந்து குளோஸ் குடுக்காம, இந்த இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல குளோஸ் குடுக்காம வந்துட்டு இருந்தா, இத வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல எப்படி நம்ம ட்ரெண்ட் லைன் வரையணும், டவுன் ட்ரெண்ட்ல எப்படி ட்ரெண்ட் லைன் வரையணுங்கிறத நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு இதுல காமிச்சுட்டேன். சார்ட்ல சொல்றேன். சரிங்களா? அப்ப இந்த 2 பாயிண்ட் நம்ம சொல்லிட்டோங்க. 3வது பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? 3வது டைம் இதுல வர்றப்போ மார்க்கெட் வந்து ஸ்டில் அந்த ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆக போகுது அப்படிங்கிறாங்க. இந்த லைன்ல மார்க்கெட் டச் பண்ணி நமக்கு வந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா, இதுல நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி மாரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த ட்ரெண்ட் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நமக்கு வந்து இதுவும் நீங்க வந்து கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அடுத்தால நமக்கு வந்து வேலிடு, இன்வேலிடுங்க. நம்ம வரையக்கூடிய ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு வந்து வேலிடா இருக்கா? இல்ல இன்வேலிடா இருக்கா? இப்படி நீங்க ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோம். இப்படி நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோம். அந்த மாரி எக்ஸாம்பிள் அங்க இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறீங்க. இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறீங்க. நம்ம வரையிற அந்த லைன் வந்து வேலிடா இருக்கா? இல்லன்னா இன்வேலிடா இருக்கா? அப்படிங்கிற மாரி நமக்கு தெரியணுங்க. அதுக்கு நமக்கு தேவை நம்ம ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி மார்க்கெட்ல அப் ட்ரெண்ட் இருக்கணும். இல்ல சைடு டவுன் ட்ரெண்ட் இருக்கும். இந்த ட்ரெண்ட்ல மட்டும் தான் நம்ம வந்து அ வரைய போறோங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டு கண்டிஷன் அதுங்க. அப்ப சைட்வேஸ்ல வரைஞ்சாக்கி அந்த ட்ரெண்ட் லைன்ங்கிறது இன்வேலிடா ஆயிருங்க. சைட்வேஸ்ல நீங்க ஒரு லைன் போட்டாக்கி, அது வந்து உங்களுக்கு இன்வேலிட் சரிங்களா? அப்போ ஒரு பாயிண்ட் இதில புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். அடுத்தால வந்து நமக்கு வந்து மினிமம் வந்து 2 டச் இருக்குங்கங்க. நீங்க வரைஞ்ச எந்த ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டாலும் மினிமம் வந்து உங்களுக்கு 2 டச் மார்க்கெட்ல அந்த நீங்க இருக்கணுங்க. அப்படி இருந்தா மட்டும் தான் அந்த அந்த லைன் வந்து வேலிடுங்க. இல்லன்னா வேலிட் இல்ல சரிங்களா? அப்புறமா சின்ன சின்ன லைன பார்த்து நம்ம உள்ள உள்ள சர்க்கிள்குள்ள போட்டாக்கி, இப்ப இந்த ஒரு ஒரு கிளியர் இல்லாம நீங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாலும், அது வந்து உங்களுக்கு ஒரு வேலிட் கிடையாதுங்க. சரிங்களா? அதிகமா நீங்க போடுற ஒரு 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 ஹை பாயிண்ட்டையோ, ஒரு லோ பாயிண்ட்டயோ மார்க் பண்ணி போடுறப்போ, நீங்க வந்து மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்த லைன கொண்டு போனா, அதுவும் இன்வேலிட் தான். சரிங்களாங்க? ஓகேங்களா? அப்போ இன்வேலிடுங்கிறது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்ல நம்ம வந்து கரெக்ட்டா அந்த ட்ரெண்ட் கூடவே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சா மட்டும் தாங்க நமக்கு வந்து அது வேலிட் இல்லன்னா இன்வேலிட் ஆயிரும். சரிங்களா? ஆ. ஓகேங்க. ஆக மொத்தத்துல சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ட்ரெண்ட் லைனுக்கு ஒரு வேற எதுவுமே இல்லங்க. ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க வேண்டியது. ட்ரெண்ட் ட்ரெண்ட் தாங்க முதல்ல. ட்ரெண்ட் முதல்ல. சரிங்களா? அடுத்தால வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன் அடுத்தாலங்க. ட்ரெண்ட் லைன் வந்து அடுத்தது. ஓகேங்களா? அப்ப ட்ரெண்ட் இல்லன்னா ட்ரெண்ட் லைன் இல்லங்க. சரிங்களா? இந்த 3 வார்த்தையும் ஞாபகம் வச்சுடுங்க. ஒரு ட்ரெண்ட் லைன் வரையதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வேண்டியது இந்த 3ங்க. ட்ரெண்ட் தான் ஃபர்ஸ்ட்டு, ட்ரெண்ட் லைன் அடுத்தது, ட்ரெண்ட் இல்லன்னா ட்ரெண்ட் லைன் இல்லங்க. இதுதான் கான்செப்ட் சரிங்களா? அப்போ ட்ரெண்ட் லைன் நம்ம எதுக்காக போடணுங்கிறதுக்காக இந்த 3 வார்த்தையில நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேங்க. அத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. ஈஸியா தான் இருக்கும் சரிங்களா? அப்போ நம்ம வந்து இதுல வந்து என்ன தவறுலாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்துட்டா, நம்ம சைடு வேஸ்ல வந்து ட்ரெண்ட் லைன் வரையக்கூடாதுங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நெனைக்கிறேன். அப்போ சைடு வேஸ் மார்க்கெட்ல எக்காரணத்த கொண்டும் ஒரு ட்ரெண்ட் லைன கூட போடக்கூடாது. ஓகேங்களா? அப்புறமா வந்து ஒரு விக்க மட்டும் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு லைன போடக்கூடாது. ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரையக்கூடாது. சரிங்களா? அப்புறம் ஒரு ட்ரெண்ட் லைன் இல்லாம ட்ரெண்ட் வரையக்கூடாது. 2 டச் இல்லாம நீங்க வந்து வரையக்கூடாது. இது அவ்வளோதாங்க ட்ரெண்ட் லைனுக்கு முக்கியமான ஒரு கோர் கான்செப்ட் சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்ல வந்து என்ன ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு மார்க்கெட்ல. மார்க்கெட் எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் ஆக்கி நம்ம வந்து ஒரு இத வரையலாம் அப்படிங்கிற மாரி நமக்கு இருக்குங்க. சரிங்களா? அப்புறம் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் இருக்குங்க. அதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, சார்ட்ல வந்து நம்ம வந்து அது எப்படிலாம் வந்து பிராக்டிஸ் பண்ணலாங்கிற மாரி நான் உங்களுக்கு வந்து சிம்பிளா சொல்றேன். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டு நமக்கு தேவை என்ன சொன்னேங்க, ஒரு ஒரு ஹை, லோ நமக்கு மார்க்கெட்ல தேவை அப்படிதானே? அப்பதான் நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம வரைய முடியும். ட்ரெண்ட் லைன் எப்படி வரையணுங்கிறதுக்கு, ஃபர்ஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் வரையறதுக்கு நம்ம வந்து லைன் சார்ட் வச்சும் வரையலாம். கேண்டில் ஸ்டிக் வச்சும் வரையலாங்க. சரிங்களா? நமக்கு சில டைம் வந்து நமக்கு ஏதாச்சும் ஹை, லோ கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம நெனச்சோம்னாக்கி, நம்ம வந்து இந்த மாரி நம்ம வந்து ஒரு லைன் சார்ட் வச்சுட்டு கூட இந்த மாரி 2 இதையும் கனெக்ட் பண்ணி இப்படி போட்டீங்கன்னு வைங்களேன், அப்ப பாருங்க, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு டச்சு. இது ஒரு 2வது டச்சு. சரிங்களா? அப்ப இங்க ஏற்கனவே ஒரு டச்சு வரைஞ்சு வச்சிருக்கீங்க. 2வது டச்சு வரைஞ்சு வச்சிருக்கீங்க. அப்ப மார்க்கெட் இந்த 3வது டச்சுக்கு வரப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? ட்ரெண்ட் வந்து டவுன்லயே தான் வந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்ல? நீங்க வரைஞ்ச அந்த ஏரியால அந்த மார்க்கெட் கண்டிப்பா கீழ வந்து போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குங்க. அப்ப இது வந்து 1, இது 2, இது 3. அப்ப இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஆன ஒரு ட்ரெண்ட் லைன்ங்க. நல்ல ட்ரெண்ட் லைன். சரிங்களா? அப்படிதானே? நல்ல ட்ரெண்ட் லைன். அப்ப அந்த ட்ரெண்ட் லைன் ஒர்க் ஆயிருக்கு. நீங்க வரைஞ்சிருக்க அந்த ட்ரெண்ட் லைன் வேலிட் வித் ஒர்க் ஆயிருக்குங்க. அடுத்து
4வது வாட்டி வரப்போ பாருங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த மாரி பிரேக் அவுட் ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்றதுக்கு, அது உண்மையா பிரேக் அவுட் பண்றாங்களா? ஃபேக்கா பிரேக் அவுட் பண்றாங்கங்கிறத வந்து இந்த ட்ரெண்ட் லைன்ல நமக்கு என்ன வேணும்? மேல ட்ரெண்ட் லைனுக்கு மேல ஒரு குளோஸ் கிடைக்கணுங்க. குளோஸ் கிடைச்சு அடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சுச்சுன்னா, நம்ம வந்து கண்டிப்பா அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ங்கிற மாரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த மாரி தான் நம்ம ட்ரெண்ட் லைன் இப்படி போடணுங்க. இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி நான் இப்ப இந்த இதுல போய் போட்டிருக்கிறதுல, இப்படி பார்த்தும் போட்டுக்கலாங்க. இல்ல நம்ம வந்து இந்த சார்ட் இருக்கு பார்த்தீங்களா? கேண்டில் ஸ்டிக் சார்ட். அந்த சார்ட்லயே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அன்னைக்கு, நீட்டா வந்து நம்ம வந்து வரைஞ்சுக்கலாங்க. ஈஸியா வந்து எப்படி வரைஞ்சுக்கலாம் அன்னைக்கு, நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து இன்னும் ஒரு ஹை இருக்கு பார்த்தீங்களா? இந்த இது வந்து நமக்கு ஒரு ஹை. அப்புறம் இது வந்து ஒரு ஹைங்க. சரிங்களா? இந்த மாரி நம்ம வந்து அந்த இது வந்து இங்க வரைக்கும் நம்ம இழுத்து விட்டுருந்தா, இந்த ஹை நமக்கு கிடைச்சிருந்தா ஓகே. இல்ல இந்த ஹை கிடைச்சிருந்தா ஓகே. நம்ம அந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணி வரையக்கூடாதுங்க. இப்ப நீங்க இந்த இடத்துல ஒரு ஹை வரைஞ்சிருக்கீங்க. அடுத்து பாருங்க, மார்க்கெட்ல இந்த இடத்துல ஒரு ஹை கிடைச்சிருக்கு. அடுத்த வாட்டி மறுபடியும் இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இது 2வது டச்சா நீங்க எடுத்திருக்கீங்க. 3வது டச் மார்க்கெட் கீழ வரப்போ, கரெக்ட்டா கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட்ல நம்ம வரையக்கூடிய லைன்ல எல்லா ஸ்விங்குமே அதுல போய் படணுங்கிற அவசியம் இல்லங்க. நமக்கு வந்து நம்ம வந்து அத புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்ல நம்ம இந்த மாரி ஒரு பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்க பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த இடத்துக்குள்ள வந்தாய்க்கு இதுல வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகுறாங்க அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுக்கலாம். அப்ப 3வது டச் பாருங்க. இந்த இடத்துல இருந்து ஃபாலோ ஆயிருக்காங்க. சரிங்களா? 4வது வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன் மார்க்கெட் கேப் அப் ஆகி மார்க்கெட் மேல போயிடுச்சு. சரிங்களா? இந்த மாரி நமக்கு வந்து ஒரு ஸ்விங் வந்து எப்படியே மார்க்கெட்ல ரியாக்ட் பண்றாங்கங்கிறத நம்ம வந்து பார்த்து கண்டுபிடிச்சு போட்டோம்னாக்கி ட்ரெண்ட் லைன் வரையறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ட்ரெண்ட் லைன்ங்கிறது ரொம்ப ஒரு சின்ன டாபிக் தான். ஸோ அது அந்த அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுங்க. ஒரு ட்ரெண்ட் லைன வந்து நம்ம வரையறதுக்கு ஒரு லோயர் ஹை லோயர் ஹை நம்ம வந்து மார்க் பண்ணி வரைஞ்சா அது நமக்கு வந்து மார்க்கெட்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தங்க. நம்ம வந்து ஹையர் லோ மார்க் பண்ணி வரைஞ்சாக்கி நம்ம ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தங்க. இப்போ பார்த்துடுங்க நான் சொல்றேன் பாருங்க. மேல ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இப்போ கீழ ஒரு ட்ரெண்ட் லைன் நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டா பாருங்க. இங்க இருந்து இந்த மாரி போட்டா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குதா? அப்படிங்க பாருங்க. அப்ப நீங்க வந்து வரையிற ட்ரெண்ட் லைன் வந்து செங்குத்தாவும் இருக்கக்கூடாதுங்க. நேரா செங்குத்தாவும் இருக்கக்கூடாது. செங்குத்தா இருந்தாலும் நமக்கு அது வந்து ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு அந்த அளவுக்கு அக்குரசி கிடைக்காதுங்க. அப்ப இங்க வந்து ஒருக்கா டச் எடுத்திருக்காங்க. அடுத்து 2வது டச் இங்க எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ 3வது டச் இங்க எடுத்தா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? இந்த ட்ரெண்ட் லைன் வேலிடா இருக்கா? அப்படிங்கிறதுக்கு பார்க்கணுங்க. அப்ப இந்த ட்ரெண்ட் லைன் நீங்க வரையறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாரி இவங்க சைட்வேஸ்ல இருக்காங்களா? இல்லனாக்கி ட்ரெண்ட்ல அப் ட்ரெண்ட்ல இருக்காங்களா? டவுன் ட்ரெண்ட்ல இருக்காங்களான்னு உங்களுக்கு தெரியணுங்க. அப்படி பார்க்குறப்ப பாருங்க மார்க்கெட் இது வந்து ஒரு ஹைங்க. இங்க இருந்து கீழ வந்திருக்காங்க. திரும்ப மேல போயிருக்காங்க. இந்த மாரி இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்ப இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் சைட்வேஸ்ல இருந்திருக்காங்க. அப்ப மறுபடியும் இந்த ஹைய வந்து மார்க்கெட் எடுக்கப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு ட்ரெண்டா தாங்க இருக்காங்க. மார்க்கெட் அப்ப என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்காங்க. இப்படி பார்க்கிறப்போ மார்க்கெட் இப்போ உங்க கண்ணுக்கு தெரியிற இந்த சார்ட் மட்டும் மார்க்கெட்ல அப் ட்ரெண்ட்ல இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல மறுபடியும் மார்க்கெட் வந்து பட்டா கூட மீன்ஸ் நான் இப்ப போட்டிருக்க இந்த வீடியோ வந்து இன்னைக்கு வந்து சாட்டர்டேங்க. ஸோ கம்மிங் மண்டே அன்னைக்கு கூட இந்த இடத்துல இருந்து பட்டா கூட மார்க்கெட் இங்க இருந்து கூட பவுன்ஸ் ஆகலாம். சரிங்களாங்க? அப்ப இந்த ட்ரெண்ட் லைன்ங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு மேக்னெட் மாரி எப்பலாம் அங்க மார்க்கெட்ல அந்த ட்ரெண்ட் லைன் வருதோ அதெல்லாம் பட்டு பட்டு போகுங்க. எப்போ ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்றாங்கங்கிறதையும் நம்ம வந்து சார்ட்ல காமிப்போம். சரிங்களா? ஓகே. ஒரு ட்ரெண்ட் வந்து எப்பவும் பிரேக் அவுட் ஆகுங்கிறத பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு ட்ரெண்ட் லைன் வரையறதுக்கு ஸோ நம்ம இவ்வளவு நேரம் நம்ம வந்து ஒரு தியரியா சொல்லியிருக்கோங்க. ஸோ நீ சார்ட்ல ஒரு 4, 5 விஷயங்கள் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு ஈஸியா அது புரியும். சரிங்களா? ஒரு 4, 5 சார்ட் விஷயத்த 4, 5 இத செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அப்ப ட்ரெண்ட் லைன் வரையறதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு 3 விஷயம் இந்த மாரி நோட் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்ப நான் சொன்ன மாரி அத சிம்பிளா புரிஞ்சுடுங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை ட்ரெண்ட் லைன் வரையறதுக்கு நமக்கு ட்ரெண்ட்ங்கிறது கண்டிப்பா தேவை. சரிங்களா? அடுத்தால செகண்ட்ங்கிறது நமக்கு வந்து ஒரு சிங் பாயிண்ட் நமக்கு தேவை. சரிங்களா? சிங்க் பாயிண்ட் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 3வது வந்து நமக்கு வந்து அ என்ன வேணும் நமக்கு 2 டச் வேணும். 2 டச் நமக்கு வேணும். சரிங்களா? இந்த 3 விஷயம் தான் நமக்கு ட்ரெண்ட் லைன் வரையறதுக்கு அடிப்படை தேவைங்க. அந்த 3 விஷயம் இருந்தா மட்டும் தான் நம்ம ட்ரெண்ட் லைன் வரைய முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் அது ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்ம அது இந்த வீடியோல போகும்போது நான் அப்படியே உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டே போறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் வரையறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ட்ரெண்ட் தெரியணும்னு சொல்லியிருந்தோமா? இப்ப நீங்க பாருங்க. எந்த டைம் ஃப்ரேம்ல வச்சிருந்தாலுமே நீங்க உங்க கண்ணுக்கு தெரியிற பார்த்துக்கிடுங்க. இப்ப பாருங்க. இங்க இருந்தே பாருங்க. இந்த இந்த இடம் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் லாஸ்ட்டா வந்த ஹைங்க. சரிங்களா? இந்த ஹை தான் நமக்கு லாஸ்ட்டா வந்த ஹை. சரிங்களா? அப்ப நம்ம கண்ணுக்கு தெரியிற இந்த ஹை இங்க இருக்குதுங்க. இந்த லோ இங்க இருக்கு. சரிங்களா? அப்ப இது நமக்கு லோ பாயிண்ட்டா நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு ஹை பாயிண்ட்டா இருக்காங்க. சரிங்களா? அப்ப இப்படி இருக்கிறப்போ, நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஒரு ஒரு உச்சத்தையும் பார்த்துட்டோம். ஒரு பாட்டம் லோவையும் நம்ம பார்த்துட்டோம். மலைப்பகுதி நீங்க அந்த ஹைங்கிறத நீங்க ஒரு மலைப்பகுதி உச்சின்னு வச்சுக்கிடுங்க. இது நமக்கு மலைப்பகுதி அடிவாரங்கிற மாரி வச்சுக்கிடுங்க. சரிங்களா? இந்த 2யும் நம்ம பார்த்துட்டோம். இப்படி இருக்கிறப்போ, நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம்னாக்கி எப்படி வரையலாம்? அப்படிங்கிற மாரி நம்ம பார்த்துக்கிடணும். அப்போ மார்க்கெட்ல எப்பல்லாம் பாருங்க இந்த லோயர் ஹை இருக்கு பார்த்தீங்களா? லோயர் ஹைலாம் எப்பல்லாம் ஃபார்ம் ஆயி வருதோ,
அப்பலாம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க? டவுன் ட்ரெண்ட்லயே வந்துட்டு இருக்காங்க. பாருங்க. லோயர் ஹை ஃபார்ம் பண்ண அந்த மார்க்கெட் டவுன் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்போ எப்பலாம் அந்த லோயர் ஹைய நீங்க மார்க் பண்ணி மேல மரம் வரையறீங்களோ, அந்த ட்ரெண்ட் லைன்லாம் நமக்கு கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா ஒர்க் ஆயிட்டே வருதுங்க. அப்ப எப்போ இந்த ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் உடைக்கிறாங்க, அப்ப ட்ரெண்ட் லைன வந்து மார்க்கெட் உடைக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த உடைக்கிற இடத்த முன்னக்கூட்டியே நம்ம கண்டுபிடிச்சு நம்ம என்ட்ரிக்கு போறோம். அப்ப இந்த லோயர் ஹை ஃபார்ம் ஆவி மறுபடியும் இங்க பாருங்க, இந்த இடத்துல இந்த ஹையர் மார்க்கெட் கட் பண்ணி ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆகுதுங்க. லோயர் ஹைய கட் பண்ணி ஒரு ஹை ஃபார்ம் பண்றாங்க. அப்ப நம்ம இதுவரைக்கும் நம்ம வரைஞ்சிட்டு வந்ததுல, இந்த ட்ரெண்ட் இங்க வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. இது என்ன ட்ரெண்ட் என்ன? டவுன் ட்ரெண்ட்ல இதுவரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த லோக்கு கீழ மார்க்கெட் போகல. போகாம மார்க்கெட் இங்க இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ட்ரெண்ட் லைன்ல லாஸ்ட்டா வந்து இதுதான் நமக்கு இந்த ஒரு லோயர் ஹைங்க. அப்ப நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சதுக்கான லாஸ்ட் டச் இது. பார்த்துடுங்க. இது டச் 1, இது டச் 2, இது டச் 3, இது டச் 4, 5வது டச்சு பட்டிருக்காங்க. 5வது டச்சு பட்டுட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கணும்? புதுசா ஒரு லோ வச்சிருக்கணும். புதுசா லோ வைக்கலங்க. புதுசா லோ வைக்க முடியாம, அந்த லோக்கு உள்ளேயே மார்க்கெட் இருக்கிறனால அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகி, மறுபடியும் என்ன பண்றாங்க? அதுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அப்ப நமக்கு என்ன? மார்க்கெட்ல நம்ம நெக்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் வரையணும்னா, நமக்கு ஒரு ட்ரெண்ட் தெரியணும். அப்ப இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் எப்போ போறாங்களோ, அப்பதான் நம்ம ட்ரெண்ட் லைன் வரைய முடியும். அப்படிதானே? அப்ப இங்க நமக்கு பாருங்க ஒரு ஹையர் லோ கிடைக்குது. நம்ம இங்க வரைய முடியாது. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன பாருங்க, இந்த இடத்த நம்ம பேஸ் பண்ணி இப்படி வரைஞ்சோம்னு வைங்களேன், அப்ப இங்க ஒரு டச் ஃபார்ம் பண்றாங்க. அடுத்த டச் ஃபார்ம் பண்றாங்க. 3வது டச் இங்க பாருங்க ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி நமக்கு வந்து இந்த இடத்துல என்ட்ரி குடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாரி இது வந்து நமக்கு வந்து இப்ப அப் சைடுக்கான ட்ரெண்ட். இது வந்து டவுன் சைடுக்கான ட்ரெண்டுங்க. இந்த மாரி நம்ம வந்து நெறைய சார்ட் பார்ப்போங்க. ஒரு 10 சார்ட், ஒரு 5, 6 சார்ட் பார்ப்போம். அப்பதான் உங்களுக்கு புரியுங்க. பார்த்துட்டீங்களா? அப்போ 1, 2, 3, 4 இங்க பார்க்குறப்போ எந்த இடத்துல மார்க்கெட் கிளியரான பாருங்க. நான் இன்னொரு டைம் வேணா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அதுவரைக்கும் வந்த மார்க்கெட் ஃபுல்லா வந்து ஒரு ட்ரெண்ட் லைனே மார்க்கெட் சப்போர்ட். ட்ரெண்ட் லைன்ங்கிறது சப்போர்ட் தாங்க. வேற எதுவுமே இல்ல. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தாங்க. இந்த மாரி வந்துட்டு இருந்தா மார்க்கெட் இந்த லோ ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட் திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ள போனாங்க. போனதுக்கு அப்புறம் மேல போனதுக்கு அப்புறம் திரும்ப ரிட்டர்ன் இந்த லோக்கு வர முடியல. வர முடியாம இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அப்ப ஸ்ட்ரகிள் ஆகுற மார்க்கெட் என்ன பண்றாங்கன்னாக்கி, இந்த ட்ரெண்ட் லைன உடைக்கிறாங்க. இந்த ட்ரெண்ட் லைன மார்க்கெட் பிரேக் அவுட் பண்றாங்க. ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்றது நம்ம வந்து உண்மையா பிரேக் அவுட் பண்றாங்களா? ஃபேக்கா பிரேக் அவுட் பண்றாங்களா தெரியறதுக்கு நம்ம வந்து எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம்னா, வால்யூமோடி மார்க்கெட் வந்து மேல போய் குளோஸ் குடுக்குறது ஒண்ணுங்க. அப்புறமா வந்து அந்த அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல போய் குளோஸ் குடுக்குறது. குளோஸ் குடுத்துட்டு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நமக்கு வந்து அதுக்கு மேலயே ஓப்பன் ஆகி அதுக்கு மேலயே குளோஸ் ஆகுதுங்க. ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு மேல குளோஸ் குடுத்துட்டு நெக்ஸ்ட் கேண்டிலும் அதுக்கு மேலே அதுக்கு ஓப்பன் ஆகி அதுக்கு மேலே குளோஸ் குடுத்தாக்கி, அந்த பிரேக் அவுட் வந்து ஒரிஜினல் பிரேக் அவுட்னே அர்த்தங்க. எந்த இடத்துல பிரேக் அவுட் பண்றாங்களோ, அந்த இடத்துல நம்ம வந்து மறுபடியும் தான் நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வரைய ஆரம்பிக்கிறோங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்ட் டச் கிடைச்சிருக்குங்க. சரிங்களா? அப்ப இந்த சார்ட்ல வந்து பாருங்க, ஒரு ட்ரெண்ட் லைனுக்கான ஒரு செட்டப்ல ஒரு என்ட்ரிக்கு நம்ம நீட்டா எடுத்திருக்குங்க. அப்போ ஒரு ட்ரெண்ட் லைன வச்சு நம்ம வந்து ஒரு என்ட்ரி செட்டப் பார்க்குறப்ப நம்ம ரிவர்சல் வந்து முன்னக்கூட்டியே கண்டுபிடிக்க முடியும். ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட்ல இருந்து அப்படி ஷிஃப்ட் ஆகுறாங்கங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியுங்க. அததான் வந்து நமக்கு வந்து எஸ்எம்சி கான்செப்ட் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கி, இந்த லோயர்ல வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த லோயர் வந்து மார்க்கெட் இந்த ஹையர் கை எடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கரெக்ட் ஒரு ஷிஃப்ட் ஆகுது. மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகுது. மறுபடியும் அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல முன்னக்கூட்டியே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அப்படிங்குவாங்க. அப்ப இங்க பாருங்க இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் கனெக்ட் ஆயிருக்கு. அதை உடைச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி நிறைய கான்செப்ட் அதில் அப்ளை ஆகும். நமக்கு மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு ட்ரெண்ட் லைன் எப்படி வரையணுங்கிறது தான் இந்த டாபிக்ல போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் தேவை நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வைக்கிறோம். எக்ஸ்ட்ரீம் ஹைக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல இருக்காங்க பார்க்க போறோம். அந்த டைரக்ஷன் முடிய வரைக்கும் நம்ம அந்த 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 ட்ரெண்ட்லயே தான் நம்ம இருக்கிறோம். இங்க பாருங்க இது வந்து ஹையர் ஹை. அப்ப இத நம்ம எடுக்கக்கூடாது. லோயர் ஹை தான் நம்ம கனெக்ட் பண்ணிட்டே வரப்போறோம். லோயர் ஹை தான் நம்ம டவுன் சைட கனெக்ட் பண்ணிட்டே வரப்போறோம். திரும்ப சொல்றது அதுக்காக தான் சொல்றேங்க. லோயர் ஹை தான் நம்ம கனெக்ட் பண்ணி வந்துட்டே இருக்கோம். லோயர் ஹைய கனெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் எப்பவும் இருக்க அந்த ட்ரெண்ட் லைன்ல லோயர் ஹைய பிரேக் பண்றாங்களோ, அப்பதான் அவங்க ஷிப் பண்றாங்க. அப்ப அதே டைம் நம்ம லோயர் ஹைய கனெக்ட் பண்றப்போலாம் மார்க்கெட் நமக்கு புதுசா லோ வைக்கிறாங்களான்னு பார்க்கணுங்க. நீங்க இங்கலாம் படுறப்பலாம் பாருங்க உங்களுக்கு புதுசா லோ ஃபார்ம் ஆயிட்டே வருதுங்க. எப்பலாம் இங்க திரும்ப போகுதோ அப்பலாம் அந்த புதுசா அந்த இதுக்கு வர்றாங்க. எப்பலாம் போகுதோ திரும்ப அதுக்கு வர்றாங்க. அப்ப ரிட்டர்ன் லாஸ்ட்டா இந்த இதுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க ட்ரெண்ட் லைனுக்கு போறப்போ திரும்ப ரிட்டர்ன் ட்ரெண்ட் லைன்ல பட்டு கீழ வரப்போ பாருங்க இங்க வரவே இல்ல. அப்ப இங்க வரப்போவே தெரிஞ்சிருச்சு அவங்க இங்க வரல. திரும்ப ஏன்னா மல்டிபிள் டைம் பட்டாங்க. ஒரு 4, 5 டைம் பட்டாங்க. 4, 5 டைம் பட்டதுக்கு அப்புறமா அவங்க அதுக்கான ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு ஆசைப்படுவாங்க. அப்ப மார்க்கெட்ல ட்ரெண்ட் வந்து மறுபடியும் ரிவர்சல் ஆகலாம். இல்ல ட்ரெண்ட் உடையலாம். என்ன வேணாலும் நடக்கலாங்க. அப்ப இப்படி ஒரு ஒரு அதுக்கு ஏன்னா ஒரு எண்ட் இல்லாம மார்க்கெட் ட்ரெண்டா போக முடியாது. எப்படியும் அதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் வேணும். அந்த எண்ட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல கூட நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டு வரைஞ்சுக்கலாங்க. சரிங்களா? நம்ம என்ன டைம் ஃப்ரேம்ல பார்க்குறோமோ அந்த டைம் ஃப்ரேம்ல தான் நம்ம அனலைஸ் பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். ஓகேங்களா? இப்ப இப்படி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பாருங்க ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த இடத்துல பேஸ் ஆகுறாங்க. பேஸ் ஆகி சைடுவேஸ் ஆயிட்டு அப்போ சைடுவேஸ்ல வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வரையக்கூடாது. அப்படிதானே? அதான் நம்மளுடைய கான்செப்ட். அப்ப இங்க பாருங்க மார்க்கெட்ல இந்த இடத்துல மார்க்கெட் இது வந்து ஹைங்க. எதுக்காக சைட்வேஸ்ல வரையக்கூடாதுங்கிறத நீங்க புரிஞ்சுடுங்க. இது வந்து லோங்க. மார்க்கெட் இங்க இருந்து ஃபுல்லா இவ்வளவு தூரம் மேல போயிருக்காங்க. இது போயிருக்காங்க. சரிங்களா? இது போனதுக்கு அப்புறமா திரும்ப ரிட்டர்ன் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? கீழயும் லோ எடுக்கலங்க. அப்ப மார்க்கெட்ல இந்த சோனுக்குள்ள
நம்ம எந்த ஒரு கான்செப்ட்டையும் வரைய முடியாது. மார்க்கெட் ஒன்ல இத கட் பண்ணி மேல போகணும். இல்லன்னா இத கட் பண்ணி கீழ வரணும். அப்படின்னா தான் நமக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்ன்னு அர்த்தங்க. இதுக்குள்ள இருக்கு இந்த இந்த ஹைக்கும் இந்த லோக்குள்ளயும் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல இருக்குன்னு அர்த்தங்க. எங்கேயுமே மார்க்கெட் போகலன்னு அர்த்தம். அதுக்குள்ளேயே எத்தன வாட்டி பண்ணியிருக்காங்க பாருங்க. 1, 2, 3, 4 வாட்டி போயிருக்காங்க. சரிங்களா? அப்ப இதுக்குள்ளயே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி, அத வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி, இந்த பேட்டர்ன எப்போ மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்களோ, பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ண இடத்திலேயே மார்க்கெட் அதுக்கப்புறம் நம்ம ட்ரெண்ட் லைன் வரைய போறோங்க. ட்ரெண்ட் லைன் வரையதுக்கான கான்செப்ட்ல மட்டும் தான் இந்த வீடியோ சொல்றேன். வேற நிறைய கான்செப்ட் அதுல வருங்க. அதனால நீங்க அத கன்ஃப்யூஸ் பண்ணியிருக்க கூடாது. அப்போ இந்த இந்த இடத்த மார்க்கெட் பாருங்க. டவுன் ட்ரெண்ட்ல வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்த மறுபடியும் ஃபர்ஸ்ட் வாட்டி மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி ஹையர் ஹை வைக்கிறாங்க. ஹையர் ஹை வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஹையர் லோ பார்க்க போறோம். அப்போ ஹையர் ஹை வைக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்க இவங்க தாங்க. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்காங்க ஹையர் லோ. அப்ப இந்த மாதிரி இந்த 2யும் சேர்த்து நம்ம வரைஞ்சு இழுத்து விட்டுருந்தோம் இல்லைங்களா? அப்ப 3ஆ அடிச்சு நமக்கு கிடைச்சிருக்கும். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த சைட்வேஸ்ல நம்ம ட்ரெண்ட் லைன் வரையல. இத பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேல போயிருக்காங்க. இத பிரேக் அவுட் பண்ணி மேல போயிருக்காங்க. இத பிரேக் அவுட் பண்ணி மேல போனதுக்கு அப்புறமா ட்ரெண்ட் லைன் நம்ம கீழ வரைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த அந்த என்ட்ரிய நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோங்க. சரிங்களா? இந்த மாரி தான் நம்ம வந்து ஒரு மார்க்கெட்ல என்ன ட்ரெண்ட்ல இருக்கும்னு சொல்லி பார்த்து நம்ம ட்ரெண்ட் லைன் வரையணும். அப்ப நம்ம வரையற ட்ரெண்ட் லைன் வந்து கண்டிப்பா இது வேலிடா இருக்கணுங்க. அது இன்கேஸ் நம்ம இந்த இடத்துல வரையாம, மார்க்கெட்ல நம்ம இங்கேயே வரைஞ்சோம்னு வைங்களா, இந்த லோயர் லோ இருக்கு பார்த்தீங்களா? லோயர் லோ புடிச்சு இந்த ஹையர் லோ போட்டு புடிச்சு வரைஞ்சோம்னு வைங்களா, அது வந்து நமக்கு வந்து தப்பான ட்ரெண்ட் லைனா ஆயிருங்க. என்ன ரீசனுக்குன்னா, நம்ம இதுக்கு மேல போகவே இல்லையே. இதுக்கு மேல போனா தானே நமக்கு வந்து அப் ட்ரெண்டா மாறுது. அப்ப இதுக்கு மேல போனா மட்டும் தான் நம்ம ட்ரெண்ட் லைன் வரைய முடியும். அப்ப இதுக்கு மேல போனதுக்கு அப்புறம் பாருங்க, அதுக்காக தான் மார்க்கெட்ல ஒரு இது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு ஹையர் கையும் ஒரு லோயர் லோவையும் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு, அத வந்து நம்ம கண்டிப்பா கனெக்ட் பண்ணக்கூடாதுங்க. அதுக்கு அடுத்த ஃபார்மேஷன் கிடைக்கும் பார்த்தீங்களா? லோயர் ஹை. இந்த லோயர் ஹை கிடைக்குது. அடுத்தால ஒரு லோயர் ஹை கிடைக்குது. எப்படி கிடைக்கும் பார்த்தீங்களா? அததான் நம்ம வந்து ட்ரெண்ட் லைனுக்கு நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இழுக்கணுங்க. மேல இருக்கிறத நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸா இழுக்கணும். கீழ இருக்கிறத இத வந்து நம்ம வந்து என்ன பண்ணா சப்போர்ட்டா வரையணுங்க. இந்த மாரி தான் நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும். சரிங்களா? அப்ப இந்த சார்ட்ல இது வந்து கிளியர்ன்னு நெனைக்கிறேங்க. அடுத்து நம்ம வந்து இன்னும் 2 சார்ட்ல பார்ப்போம். ஓகேங்களா? அப்பதான் நமக்கு கிளியரா புரியும். இப்போ பிட்காயின் சார்ட் நான் வச்சிருக்கேங்க. பிட்காயின் சார்ட்ல பாருங்க. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு இடத்துல பாருங்க என்ன மாரி வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு ட்ரெண்ட் லைன்லயே மார்க்கெட் இங்க பாருங்க. இது வந்து ஒரு ஹையர் ஹை இந்த ஃபார்மேஷன்ல இருந்ததுக்கு அப்புறமா, இந்த இடத்திலேயே வந்து மார்க்கெட் பாருங்க. திரும்ப இங்க ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன்ல இருக்காங்க. இங்கேயும் பாருங்க ஹையர் ஹை ஃபார்மேஷன்ல இருக்காங்க. இது நான் வச்சிருக்கிறது பாருங்க. எதுக்காக இது ஹையர் ஹையா இருக்குனாக்கி, மார்க்கெட் இந்த ஹையர் ஹை பாருங்க. இந்த லோவ எடுத்ததுக்கு அப்புறமா, மார்க்கெட் திரும்பவும் என்ன பண்றாங்கன்னா, இதுக்குள்ளயே வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணி போறாங்க. ஸோ அதனால வந்து ஹையர் ஹையா நமக்கு காமிக்கிறாங்க. ஆனா இப்ப எக்ஸாம்பிள்க்கு நமக்கு இது வந்து ஒரு லோயர் ஹையா மாறுன காரணத்தினால திரும்ப அப்ப இதுக்கு கீழ மார்க்கெட் லோயர் ஹையா மாறிருச்சு. அப்ப எப்போ மார்க்கெட் இந்த இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தாங்க இருக்காங்க. நம்ம கண்ணுக்கு தெரியிற சார்ட் அப்படி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்ப மார்க்கெட் இந்த பாருங்க இந்த ட்ரெண்ட் லைன்ல எப்பலாம் வர்றப்போலாம் மார்க்கெட் புதுசா ஒரு லோ வைக்கிறாங்க. புதுசா லோ இங்க வர்றப்போலாம் புதுசா லோ வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ லாஸ்ட்டா பாருங்க இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் இந்த லோக்கு கீழ போகல. ஆனா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் டிராவல் ஆகி இந்த ஹை வச்சுட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க. எப்படி அவங்க மார்க்கெட்ட எப்படி அவங்க ரிவர்சல் பண்றாங்கங்கிறத பாருங்க. மார்க்கெட்ல பிரேக் அவுட்டும் நடக்குது, ரிவர்சலும் நடக்குது. 2 விஷயமும் ட்ரெண்ட் லைன்ல நடக்கும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல நடக்கும். சரிங்களா? அதுவும் நம்ம தனியா ஒரு கிளாஸ் போடுவோங்க. இப்ப இதுல பாருங்க. மார்க்கெட்ல இந்த ஹைக்கு அப்புறம் மார்க்கெட் இது ஃபார்ம் பண்ணது இதுங்க. அப்புறம் மறுபடியும் இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் போக முடியாம வந்தா மட்டும் தான் ட்ரெண்ட் லைன்ல பட்டா கீழ வரணும். சரி அதானே கண்டிஷன்ஸ். அப்ப மறுபடியும் இங்க மேல மார்க்கெட் இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகுறாங்க. கீழ வர்றாங்க. கீழ வர்றவங்க இந்த லோ எடுக்கல. மார்க்கெட் என்ன பண்றாங்க? லோ எடுக்க முடியாம மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? அந்த ட்ரெண்ட் லைனுக்கு போவாங்க. இல்ல ஹைக்கு போயிருவாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்க? இந்த இந்த இதுக்கு மேல போய் என்ன பண்றாங்க? ஒரு ஹை வைக்கிறாங்க. ஹை வைக்கிறப்ப என்ன பண்றாங்க? ப்ரீவியஸா இருந்த அந்த லோயர் ஹை எடுக்கிற காரணத்தினால இது வந்து ஒரு ஹையா மாறுதுங்க. அப்ப இந்த இடத்துல ஹை கிடைக்கிறப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் லைன்ல பட்டு ஏற்கனவே ட்ரெண்ட் லைன்லயே இருக்கிறனால ட்ரெண்ட் லைன உடைக்கல. இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட்ல ட்ரெண்ட் லைன் உடைக்கலங்கிறத நான் எப்படி சொல்றேன்னாக்கி, இது ஃபேக்கா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல விக் மட்டும் போயிருக்கு பாருங்க. அந்த எக்ஸாக்ட்டா பாருங்க. அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல நமக்கு வந்து ஒரு விக் மட்டும் போயிருக்கு. மேல குளோஸ் கிடைக்கல, ஒரு வால்யூம் கிடைக்கல. அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து ட்ரெண்ட் லைனும் நமக்கு வந்து கன்ஃபார்மா இன்னும் பிரேக் அவுட் ஆகலங்கிற மாரி கான்செப்ட் போறோம். மறுபடியும் மார்க்கெட் இங்க இருந்து கீழ வந்து இந்த லோவ எடுக்கலாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க? ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்லயே இருக்காங்க. இவங்க வந்து ஸ்டில் வந்து என்ன பண்றாங்க? பிட்காயின்ஸ் வந்து இப்ப பாருங்க, இப்ப லைவ்ல தாங்க இருக்கு பிட்காயின்ஸ். இப்ப வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, இந்த இத எடுத்திருக்காங்க. இந்த ஹைய எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு குளோஸ் குடுத்திருக்காங்க. ஆனா வந்து ட்ரெண்ட் லைன உடைச்சிருக்காங்கன்னா, ட்ரெண்ட் லைன ஸ்டில் வந்து அவங்க வந்து பிரேக் அவுட் பண்ணலங்க. சோ அப்ப இந்த மாரி இப்படி இருக்கிற வரைக்கும் ஸ்டில் மார்க்கெட்ல இந்த நம்ம ட்ரெண்ட் லைனுக்கு மேல முக்கியமான ஒரு இருக்கு பார்த்தீங்களா? அந்த லோயர் ஹை இருக்கு பார்த்தீங்களா? இது வரைக்குமே மார்க்கெட் போயிட்டு கூட மார்க்கெட் இங்க இருந்து கூட ஃபாலோ ஆகலாங்க. எப்பவும் இருக்கா?
ஒரு ட்ரெண்ட் லைன ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் பண்றாங்களோ, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுன்னு நம்ம எடுத்துப்போம். அப்ப இப்போதைக்கு மார்க்கெட்ல பார்த்துட்டா, இந்த ஹையர்லோ, இந்த ஹையர்லோ 2 ஹையர்லோ நம்ம இப்படி கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்தோம்னாக்கி, மார்க்கெட் மேல ஷிஃப்ட் ஆயிட்டான்னு கேட்டாக்கி, இந்த இத காரணம் காட்டி நம்ம ஷிஃப்ட் ஆயின்னு எடுத்திருந்தா, நமக்கு ஒரிஜினலா இருக்கிற லோயர் ஹை இவங்க தாங்க. இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் போயிட்டு, இதுக்கு மேல குளோஸ் பண்ணிட்டு இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்தா மட்டும் தான் நமக்கு வேலிட். அப்ப என்ன பண்ணணும்? இப்ப இந்த மார்க்கெட் போயிட்டு இருக்க மார்க்கெட் நீங்க பார்த்துட்டு இருங்க. இந்த பிட்காயின்ஸ் வந்து இப்ப மார்க்கெட் நம்ம எங்க போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டுக்கு திரும்பணும்னா, இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் இங்க இருந்து இப்படி போணும். இங்க போயிட்டு இந்த இடத்துல ஒரு 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 குளோஸோ, ஒரு விக்கோ இத அடிக்கணும். அடிச்சுட்டு திரும்ப நம்ம கீழ அங்க ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி போயிட்டு திரும்ப அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்துச்சுன்னா, நம்ம கண்டிப்பா 3வது டச்சுன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாங்க. இல்ல மார்க்கெட் இப்ப இங்க இருந்து வந்தா மேல போயிரும்னா போவாதுங்க. ஏன்னா அவங்க வந்து ரேஞ்ச்ல இருக்காங்க. சரிங்களா? அப்ப அந்த இத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மார்க்கெட் சைட்வேஸ்ல இருந்தா கண்டிப்பா ட்ரெண்ட் லைன் வரையக்கூடாதுங்கிறதுக்காக மெயின் கான்செப்ட்டே இதுதாங்க. சரிங்களாங்க? அப்போ இந்த வீடியோல நான் வந்து ட்ரெண்ட் லைன பத்தி தாங்க ஃபுல்லாவே சொல்லியிருக்கேன். ட்ரெண்ட் கண்டிப்பா ரொம்ப முக்கியம். 2 டச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். லோயர் ஹைங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பாயிண்ட்டும் எப்படி நம்ம மார்க் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியங்க. இத வந்து அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு டைம் சொல்லியிருக்கேங்க. நீங்க ஒரு 10 சார்ட் 15 சார்ட்லயே இந்த மாரி வரைஞ்சு வரைஞ்சு பார்க்கணுங்க. இதுல முக்கியமான நமக்கு கான்செப்ட்ங்கிறது டவுன் ட்ரெண்ட்ல நீங்க வந்து பார்க்குறது வந்துங்க லோயர் ஹை தான் நம்ம வரைய போறோம். லோயர் ஹை நீங்க கனெக்ட் பண்ணி வரையப்போ அது வந்து அ கண்டிப்பா ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்காங்கிறத கண்டிப்பா பார்க்கணுங்க. அதே இது நம்ம அப் ட்ரெண்ட்ல வரையறப்போ நீங்க வந்து ஹையர் லோ தான் நீங்க வரைய போறீங்க. அந்த ஹையர் லோ வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்து நீங்க வரைய போறீங்க. மார்க்கெட் எப்பவும் ஒருக்கா நீங்க வரையிற மார்க்கெட்ல இருந்து திரும்ப அத உடைக்கிறதுக்கு அந்த ரிவர்சல் அந்த இடத்துல அந்த ட்ரெண்ட் லைன உடைச்சா கண்டிப்பா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல ஒரு க்ளோஸ் குடுக்கணும். அடுத்து ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைக்கணும். இந்த 2 கான்செப்ட் இல்ல கன்ஃபர்மேஷன் கேண்டில் வேண்டானாகி அந்த ட்ரெண்ட் லைன வால்யூம் ஓடி உடைக்கணுங்க. உடைச்சு ரீடெஸ்ட் எடுப்பாங்க. சரிங்களா? அப்போ ஒரு ட்ரெண்ட் லைன்ல ரிவர்சல் என்ட்ரி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறதுக்கு கண்டிப்பா தேவை. ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்க வரைஞ்சிருக்கீங்கனாக்கி அந்த ட்ரெண்ட் லைன மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி திரும்ப மார்க்கெட் அந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஆர்டர் எடுக்கிறது பேர் தாங்க ரிவர்சல் என்ட்ரி. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட் உடைக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி போய் உடைக்குதுன்னா, உடைச்சிட்டு திரும்ப மார்க்கெட் இந்த இடத்துல வந்து நான் இந்த இருக்கு பார்த்தீங்களா? இந்த இப்படி வந்து இத வந்து உடைக்கிறாங்க. திரும்ப மார்க்கெட் இதுக்குள்ளே இருக்கிறாங்க. இது வந்து நமக்கு ப்ராப்பரான ஒரு ரிவர்சல் என்ட்ரி இல்லங்க. நான் காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேங்க. வீடியோ ரொம்ப பெருசா போகுதுன்னு நினைக்கிறேங்க. இத ட்ரெண்ட் லைன் மட்டும் தான் பண்றேன். நானும் ஒரு 15 நிமிஷத்துல முடிக்கணும்னு நினைச்சேன். வேணா அதிக நேரம் போயிட்டாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க. இது நம்மளுடைய நிஃப்டி சார்ட்டுங்க. நான் வந்து ஏற்கனவே வச்சிருந்தேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இப்போ தான் உங்களுக்கு கிளியரா புரியும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? மார்க்கெட்ல இப்ப பாருங்க. இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல 1 டச்சு, 2வது டச்சு, 3வது டச்சு மார்க்கெட் ஃபால் ஆச்சுங்க. இது வந்து மார்க்கெட்ல வந்து கேப் அப்ல பிரேக் டவுன் ஆச்சுங்க. பிரேக் டவுன் ஆனப்போ மறுபடியும் மார்க்கெட் இத பிரேக் அவுட் டவுன் பண்ணிட்டு மறுபடியும் இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்திருக்காங்க. இதுதான் ரீடெஸ்ட் என்ட்ரிங்க. மார்க்கெட் ஒரு இடத்துல பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. இத வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. பிரேக் அவுட் பண்ணிட்டு திரும்ப இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்ப இப்போ பாசிபிலிட்டி என்னன்னாக்கி இது வந்து நம்ம நிஃப்டிய பொறுத்த அளவுக்கு என்ன பாசிபிலிட்டினாக்கி இங்க பாருங்க ஏற்கனவே ஒரு டச் இருக்காங்கங்க. ஒரு டச் இந்த இடத்துல ஃபுல்லாவே இருக்கிறாங்க. அடுத்த டச் இந்த இடத்துல இருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு ஹைய நம்ம எடுத்திருக்கோங்க. அப்ப மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்தா கண்டிப்பா பாசிபிலிட்டி என்னன்னாக்கி இது வந்து கன்ஃபர்மேஷன் என்ட்ரி வித் நமக்கு வந்து அப் சைட்ல போறதுக்கான மூவ் கிடைக்குங்க. சரிங்களா? அப்ப இந்த மாரி தான் நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய இந்த பதிவ வந்து இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க. இந்த வீடியோல நான் ட்ரெண்ட் லைன தான் இவ்வளவு நேரம் ரொம்ப நேரமா சொல்லியிருப்பேங்க. ட்ரெண்ட் லைன் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தாங்க. ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தாங்க. கண்டிப்பா நீங்க ட்ரெண்ட் லைன்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான கீ ரோல் தாங்க பண்றாங்க மார்க்கெட்ல. ட்ரெண்ட் லைன் அவ்வளோ ஈஸியா எடுத்துக்காதங்க. அத வந்து ரொம்ப ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் மார்க்கெட்ல ட்ரெண்ட் படிச்ச மாரி, ட்ரெண்ட் லைன் படிச்சுட்டா மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்கிறத நம்ம அடிப்படையா வந்து தெரிஞ்சுக்கலாங்க பேசிக்கா. சரிங்களா? அதனால நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒருவேளை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆளா இருந்தா கூட உங்க புதுசா மார்க்கெட்ல ட்ரெண்ட் லைன் எப்படி போடணும்னு தெரியாம இருக்கவங்களுக்கு கூட இத வந்து நீங்க குடுங்க. நான் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வரையறதுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒரு ஹிண்ட் மாரி உங்களுக்கு குடுக்குறேங்க. மார்க்கெட்ல ட்ரெண்ட் லைன் வரையறதுக்கு இந்த லைன் சார்ட் வச்சுட்டு மார்க்கெட்ல அந்த 2 டச்சுங்கிறத சொன்னேன் பார்த்தீங்களா? மார்க்கெட்ல இந்த மாரி ஏ ஷேப் ரெக்கவரி உங்களுக்கு இருக்கிறாங்களோ, அந்த 2 இதையும் கனெக்ட் பண்ணுங்க. அது ரொம்ப அக்யூரஸியா ஒர்க் ஆகுங்க. ஏ ஷேப் ரெக்கவரியில இருக்கிற மார்க்கெட் வந்து இந்த மாரி நீங்க ஃபர்ஸ்ட் 2 வாட்டி நீங்க கனெக்ட் பண்ணா 3வது வாட்டி இங்க போடுறப்போ மார்க்கெட் கண்டிப்பா ஃபால் ஆகுங்க. சரிங்களாங்க? இது ஃபால். அதே மாரி வி ஷேப் ரெக்கவரியில இருக்க மார்க்கெட் வந்து நீங்க 2 இடத்துல பார்க்குறீங்கனாக்கி, இத மாரி இப்படி கனெக்ட் பண்றப்போ ம் இத மாரி இப்படி கனெக்ட் பண்றப்போ 3வது வாட்டி உங்களுக்கு வந்து மார்க்கெட் கண்டிப்பா அந்த இடத்துல வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்து மேல போகுங்க. இந்த வி ஷேப், ஏ ஷேப் ரெக்கவரிங்கிறது மார்க்கெட்ல ஷார்ப் ரெக்கவரின்னு சொல்லுவாங்கங்க. அதனால இந்த ட்ரெண்ட் லைன் வரையறப்போ இந்த மாரி பார்த்து இத கூட நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க வந்து மார்க்கெட்ல பேக் டெஸ்ட் பண்றப்போ உங்களுக்கு இந்த நாலேட்ஜ் கூட கிடைக்கும். சரிங்களா? இந்த வீடியோல நான் இவ்வளவு நான் போட்டிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாச்சும் புரியாம இருந்தாலோ, ட்ரெண்ட் 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 லைன பத்தி ஏதாவது டவுட் இருந்தாலோ, வேற ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ போடணும்னாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ கண்டிப்பா நம்ம எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக கண்டிப்பா ஷேர் பண்ணுவோங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க.